ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 4th மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதிக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய இலை போட்டு அவருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து மரகதம்மாவும் தனமும் பண்ணுறாங்க. ஸோ அது ஆதி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இது இல்லை அது இல்லை அப்படி இப்படின்னு கேட்டு ரொம்ப நேரம் அவர் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாரு. அது நல்ல ஒரு காமெடியாக அந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே வேகுது எனக்கு ஃபேன் போடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த மரகதம்மா விசிறி எடுத்துகிட்டு விசிறாரு. பாரதி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆயுசுக்கும் நீ தானே ஆதிக்கு எல்லாம் பண்ண போகிற, இப்போ இவங்கெல்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் விசிறி எல்லாம் சாப்பிட்டு அவர் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. பாரதி ஆதிக்கு வெத்தலை மடித்து கொடுக்குறாங்க. அப்புறம் உடனே ஆதி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஃப்ரெண்ட், ஏதாவது பாட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறா, இல்லை இப்போ நியூஸ் தான் வரும் அப்படின்னு. உடனே இங்கே பக்கத்துலேயே ஒருத்தங்க நல்லா பாடுறவங்க இருக்காங்களே அவங்கள பாட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி பாடுறாங்க. ஸோ பாடி முடித்த உடனே பாரதி ரொம்ப சோகமாயிடுறாங்க. உடனே ஆதி கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் பாரதி ஏன் சோகமாயிட்டீங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு எந்த சந்தோஷமே ரொம்ப நாள் நிலச்சதில்லை, அதனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் எனக்கு கூடவே பயமாகவும் இருக்குது, இந்த சந்தோஷமாவது எனக்கு நிலைக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி கையெல்லாம் பிடிச்சி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு நான் இருக்கேன், இந்த சந்தோஷம் உங்களுக்கு என்றைக்குமே நிலச்சிருக்கும், உங்கள் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு அவர் ஆதி அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கார் அவரை கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இப்போ அடுத்த நாள் வந்துருங்க எல்லாரும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து கிளம்புறாரு. தமிழ் உடனே போய் கட்டிக்கிறா. இந்த மாதிரி நீ வந்துடுங்க ஃப்ரெண்ட், நாளையிலேருந்து இனிமேல் நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே தமிழ் சரிப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆதி அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தனம் உட்காந்து சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே மரகதம்மா என்ன நீ இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தனம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இந்த கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க மாதிரியாக இருக்கீங்க, எல்லாரும் காலில் சக்கரை கட்டிட்டு அவள் கல்யாணத்துக்கு எல்லோரும் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, வேறு என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா தான் இதை நடத்தியே தீரணுங்கிறாரு, யார் சொல்லி என்ன கேட்க போகிறாரு, சரி கிளம்பு அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த இடத்துக்கு துரை வராரு. ஸோ மணியும் துரையும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ உடனே துரை சொல்கிறாரு, என்ன ரெடி ஆகிட்டிங்களா, எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்ப போகிறீங்க போல இருக்கு, என்ன எல்லாரும் சொன்னீங்க, இப்போ நீங்கள்லாம் பண்ணுறது மட்டும் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி மணியை பார்த்து கேட்குறாரு. மணி உடனே சொல்கிறாரு, இத்தனை நாள் நீ களத்தில் இறங்கி என்ன பண்ண, ஒன்றும் பண்ணலை, இப்போ பாரு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே துரை சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் போனேன்னா அவ்வளோதான், என்ன ஆதி நேராக நரகத்துக்கே அனுப்பிச்சிடுவான், நான் இதிலெல்லாம் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, கவலைப்படாத, இந்த வாட்டி நான் இதில் பார்த்துக்கிறேன், நான் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நலங்கு வைக்கிறாங்க பாரதிக்கு. அதில் தனம் வைக்கிறாங்க, அடுத்தது மரகதம்மா வைக்கிறாங்க. ஒத்தப்படையாக இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே தமிழையும் வைக்க சொல்கிறாரு ரத்னம் சார். ஸோ தமிழும் நலங்கு வச்சுட்டு, அம்மா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க பாரதி கல்யாணத்துக்காக. உடனே ரத்னம் சார் கேட்குறாரு, என்ன நீங்கள் சொல்லிட்டியா ஆதி தம்பிக்கிட்ட நம்மலாம் வரோன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, 2 நாளுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ் கேட்குறா, அப்போ இனிமேல் நம்ம இந்த வீட்டுக்கே வர முடியாதாம்மா, இனிமேல் நம்ம இந்த தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்குறா. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, அப்படின்னா நீ ஒன்று பண்ணு தமிழ், நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, இப்படியா போய் குழந்தைகிட்ட சொல்லுவேன், பாரதி எப்படி குழந்தைய விட்டுட்டு இருப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், யாருமே உன்னை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தாத்தா உங்களையும் பாட்டியையும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த கல்யாணத்துக்கு கிளம்புறதோடு இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.